இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். அதான் முக்கியம். உன் மேல இருந்த நம்பிக்கையில நான் வேற சொத்தை வச்சு இந்த விளையாட்டை விளையாடிட்டேன். ஆனா நீ காப்பாத்திட்ட. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து எதுவும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறியா? என்னயா நான் என்ன பண்ண? உன் தாத்தா வீட்டு சொத்து மாதிரி சொத்தை பந்தயமா வச்சு கேம் ஆடுற. அதான் ஜெயிச்சிட்டோம்ல, அப்புறம் என்னத்துக்கோசரம் திட்டுற? உன்னெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சுல, போ. யோ, என்ன? உன்னை பார்க்கவே பாவமாகுது. நீ வேணா மேல வந்து பத்துக்கோயா. என்னது? மேல வந்து படுக்கிறதா? ஓ, நீ அப்படி வேற நடக்கும் எதிர்பார்க்கறியா? யோ, எதையும் முழுசா கேட்கவே மாட்டியா? நான் கீழே பத்துக்கிறேன், நீ மேல பத்துக்கோன்னு சொன்ன. இவர பக்கத்துல வந்து படுக்க கூப்பிடுறாங்க. மனசுக்குள்ள உனக்கு அப்படி ஒரு ஆசை வேற இருக்குதா? ஆசை தோசை அப்பளம் வட. அப்படி ஏதாச்சும் ஆசை இருந்தா நேர்லயே சொல்லு. நவராத்திரி கொலு வச்சுக்குது. அதுக்கு ஓ, உனக்கு அப்படி வேற நினைப்பு இருக்கா? ஐயா, நீ எதையும் முழுசாவே கேட்க மாட்டியா? நவராத்திரி கொலு வச்சுக்குதுல்ல, கிருஷ்ணவேணி அம்மாக்கு போன் பண்ணி மல்லிகாவையும் கூட்டினீங்க வர சொல்லவான்னு கேட்க வந்தேன். சும்மா ஏதாவது திட்டினே இருக்கிற. ஐயோ, இதத்தான் கேட்க வந்தாளா? நான் தான் தெரியாம திட்டேன். ஆசை உள்ள வச்சுக்கின்னு சும்மா சீன போடுறது. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. இப்படி பார்த்துனே இருக்கிறான். என்னயா புட்டா விடிய விடிய பார்த்துனே இருப்ப பொழுது. பத்து தூங்கியா தாடியா. பொம்மி இருந்தா கொலு ஃபங்க்ஷனை எப்படி பண்ணுவாளோ அந்த மாதிரி ராணி பண்ணிட்டாங்க. என் மனசுக்கு அப்படி நிறைவா இருந்துச்சுங்க. ஆனா இதெல்லாம் நடந்தாலும் திருஷ்டி மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. விடு அஞ்சல, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? தமன்னா மட்டும் இல்ல, யாருமே ராணிய சரியா புரிஞ்சுக்கல இந்த வீட்டுல. தாத்தா, உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியாமா? சார்ஜ்ல போட்டிருந்தேன், அதான் கவனிக்கல. தேங்க் யூ. சரிங்க தாத்தா. ஹலோ, அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஓனர் வீடுங்களா? ஆமாங்க, நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஓனர் தெய்வநாயகன் தான் பேசுறேன். சார், நான் ஆட்டோ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னாச்சுங்க சார்? என்ன சார் சொல்றீங்க? உடனே கிளம்பி போரூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரிக்கு வாங்க சார். மார்ச்சுரியா? ஐயோ. ஆமா சார். ஐயோ, என்னங்க என்னாச்சுங்க? யார் போன்ல? வெயிட் பண்ணு சொல்றேன். சித்தார்த். சித்தார்த்தா? பா சித்தார்த். தாத்தா. பா சித்தார்த். என்னப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. சித்தார்த். என்ன என்ன தாத்தா? வர போலீஸ் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. டென்ஷன்ல நீ என்னன்னு கேளுடா, தெளிவா கேட்டுக்கடா. பேசு சார். நான் சித்தார்த், தெய்வநாயகத்தோட பேரன் பேசுறேன். சொல்லுங்க சார்.
சார், உங்க வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க சார். எங்க வீட்டை சேர்ந்தவங்களா? ஆமா சார். நீங்க உடனே கிளம்பி போரூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சூரிக்கு வாங்க சார். மார்ச்சூரிக்கா? என்னாச்சு சித்தார்த்? யாருக்கு என்னாச்சு நீயாவது சொல்ல. ராணி எங்க? ராணி இங்கதானப்பா இருந்தா. நீங்க 2 பேரும் போய் பாருங்க. சரிப்பா. என்னங்க ராணிக்கு என்னங்க ஆச்சு? அஞ்சல, ஒண்ணு இல்ல அஞ்சல, பதட்டப்படாத, கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன தமன்னா, ராணி அக்கானன்னு இவ்வளவு பதறாங்க? ஒருவேளை போட்டியில ஒன்னு ஜெயிச்சிட்டாங்கிற கோவத்துல அவளை போட்டு தள்ளியா என்ன? அப்படியே பண்ணா கூட உங்ககிட்ட சொல்லாம எப்படி அத்தை பண்ணுவேன்? ராணி, அண்ணி, தர்ஷினி, ராணி அங்க இருக்காளா? அத்தை இங்க கீழே எங்குமே இல்ல. ஐயோ, அண்ணி, எனக்கு என்னமோ இது எங்க அம்மா அனுப்பின ஆட்களோட வேலையா இருக்கும்னு தோணுது. அவ கதையை முடிக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு தான் எங்க அம்மா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம், நாம தான் அவசரப்பட்டு அவங்கள தப்பா நினைச்சிட்டோம். அத்தை, ராணியோட போனோம் எங்க நட்டு வீட்டுல இருக்கிறத நான் பார்க்கணும் அத்தை. அத்தை என்னாச்சு? மேல எங்கேயுமே இல்லப்பா. நல்லா பாத்தீங்களா? ஐயோ, ராணி வீட்ல இல்லையே. ஐயோ, இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னா உன இவ வேற காணாம போயிடுறா. பாட்டி, ஒண்ணும் இல்ல பாட்டி. போன் லைன் வேற போகல. சித்தார்த், பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல, உடனே கிளம்பி மார்ச்சரிக்கு போலாம் வா. எங்க மார்ச்சுவரிங்கிறீங்க? எதுக்குங்க போகணும்? ஐயோ, எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு அஞ்சல. என்ன? நம்ம குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு செத்து போனதா போன் வந்திருக்குமா? ஐயோ, வா, சீக்கிரம் சீக்கிரம் போய் பார்க்கலாம் வா வா. சார், யாரும் இன்னும் வரல சார். அவங்க வந்ததை அவங்க கிட்ட காமிச்சிட்டு யார் என்ன டீட்டெயில் வாங்கிக்கிறேன் சார். நான் தான் சித்தார்த். நீங்க அஞ்சலி சீட்ஸ் ஃபேமிலி? ஆமா சார், நாங்க தான். ஆமா சார். சார் வந்துட்டாங்க சார். அவங்க கிட்ட பேசிட்டு நான் லைன்ல வரேன் சார். உங்களுக்காக தான் வெயிட்டிங். அங்கதான் சார் பாடி இருக்கு. எப்படி சார்? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். முதல்ல போய் பாருங்க. தமன்னா, உங்க அம்மா பரவாயில்ல, ரொம்ப பயங்கரமான ஆளுதான்.
அந்த ராணியோட கதையை முடிச்சிட்டு அவளே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி என்னமா செட்டப் பண்ணிருக்காங்க பாத்தியா? அங்கதான் அவங்க வக்கீல் மூலம் நல்ல வேலை செஞ்சிருக்கு. பின்ன இருக்காதா அத்தை? இப்ப தெரியுதா என்னோட கிரிமினல் ஐடியாலாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு? தமன்னா வா, அந்த பெருசு மற்றவங்க எல்லாம் கதறி அழறத நாம எல்லாரும் சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சார் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். கான்ஸ்டபிள் துணி எடுங்க. அத்தை, அது ராணி மாதிரியே இல்லையே. அட ஆமா தமன்னா. சரி வா, யாருன்னு போய் பாப்போம். வா தமன்னா. என்னம்மா இது? நீ யூஎஸ் போயிட்டே நினைச்ச, ஆனா என்னை விட்டு ஒரேடியா போயிட்டேம்மா. அத்தை பாருங்க அத்தை, எப்படி படுத்திருக்காங்கன்னு எந்திரிக்க சொல்லுங்க அத்தை. எப்படி நடந்துச்சுன்னு இப்ப புலம்புனா என்ன அர்த்தம்? நான் தான் பொம்மியோட ஆவி நம்மள பழிவாங்க சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னா யாராவது நம்புனீங்களா? இப்பதானே பொம்மியோட ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நளினி மேடம் லிஸ்ட்லயே இல்லையே, அப்புறம் எப்படி? அவங்க பொம்மியோட சமாதியை மிதிச்சப்பவே வேணாம் வேணான்னு சொன்னேன், கேட்டாங்களா? இங்க பாருங்கம்மா, தமன்னா வந்திருக்கேம்மா, ப்ளீஸ்மா எந்திரிம்மா. அம்மா அழாதம்மா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம் இல்ல. தமன்னா அழாதம்மா, அழாத. உனக்கு இது ஈடு கட்ட முடியாத இழப்புதாம்மா. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்மா. என்னம்மா ராணி, எங்க போயிட்டு நீ? நான் மார்க்கெட் போயிருந்தேன் தாத்தா. வீட்டுக்கு போய் பார்த்தா கதவு பூட்டி இருந்துச்சு. வேலைக்காரங்க தான் விஷயத்த சொன்னாங்க. அதான் அப்படியே எங்க ஓடியான்ட்டேன். யாருக்கு என்னாச்சு தாத்தா? தமன்னாவோட அம்மா நளினிக்கு தாம்மா. யூஎஸ்ல தான் இருந்தாங்க. இங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. தற்கொலை பண்ணிக்கிட்டதா போலீஸ் சொல்றாங்க. தற்கொலையா? அம்மா ராணி, போலீஸ் போன் போட்டு உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம்னு சொன்னாங்க. அப்ப நீ வேற வீட்டுல இல்லையா? என்னோட ஈரக்குலைய ஆடி போயிடுச்சுமா. அதே பயத்தோட இங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு இப்படி ஒரு விதி. பாவம்மா தமன். ஏமா, உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐ மீன், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க ஏதாவது மன உளைச்சல் இருந்தாங்களா? சார் என்ன சார் பண்றீங்க? அவளே உடைஞ்சு போயிருக்கா. அவகிட்ட போய் இதெல்லாம் கேக்குறீங்க சார்? அம்மா அம்மா இருங்கம்மா, அவங்க டியூட்டியை பார்க்குறாங்க. நாம அவங்கள எதுவும் கேட்க முடியாது. அவங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ நான் கொடுக்குறேன், நீங்கள் அவளை பார்த்துக்கோங்க.
இப்போ தமன்னா நீங்க வாங்க சார். அழாதம்மா அழாத. தமன்னா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். அழாத தமன்னா. நீங்க பாடியை கொண்டு போலாம். ஐயோ அம்மா தமன்னா, இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? அம்மாவுக்கு காரியம் எல்லாம் பண்ணணும். எப்படியாவது நீதாம்மா சாவித்ரி அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாமா. சரிங்க மாமா. மாமா எழுந்திருமா. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஆம்புலன்ஸ்ல பாடியை ஏத்துங்க. அம்மா கடைசியா முகம் பார்க்கறவங்கள பாத்துங்க. மூட போறேன். எனக்காகவே வாழ்ந்து எனக்காகவே கஷ்டப்பட்டு இன்னொரு தைரியமான பொண்ணை வளர்த்தீங்க. இப்போ எனக்காகவே உயிரை கொடுத்துட்டு போயிட்டேம்மா. முகத்தை பார்த்து தானே நான் ஒவ்வொரு நிமிஷமும் வளர்த்தேன். எப்படிமா உன் முகத்துக்கு தீ வைக்க விடுவேன்? ஐயோ அம்மானு கூப்பிடுவேன். யார் இருப்பா என் கூட? பாருங்க அம்மா, இங்க பாரு தம்மனா. அழாதம்மா, அழாத. உங்க அம்மாக்கு பிடிக்காதுமா. உன்னை இப்படி பாக்குறதுக்காக உங்க அம்மா உயிரை விட்டாங்க. அழாத, அழாத தம்மனா. முகத்தை மூடுறங்க.
வாங்க, கொல்லி வைங்கயா. நிறுத்துங்க. என்ன தமன்னா? எங்க அம்மாவுக்கு நான் தான் கொல்லி போடணும்.